நிறைய மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் 6/8 அண்ட் ட்ரிப்ளெட் இது ரெண்டையுமே டிஃபரன்ஷியேட் பண்றதுல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷனுமே இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 6/8 அண்ட் ட்ரிப்ளெட் இது ரெண்டையுமே எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிப்ளெட்னா என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ 4/4 டைம் சிக்னேச்சர் எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு பார்ல 4 குவார்டர் நோட்ஸ் இருக்கும். ஒரு குவார்டர் நோட்டை 2 சப்டிவிஷனா பிரிப்போம். அதை 1 and 2 and 3 and 4 and இப்படி கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இதுவே ட்ரிப்ளெட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பீட்டை 2 சப்டிவிஷனா பிரிக்கிறதுக்கு பதிலாக 3 சப்டிவிஷனா பிரிப்போம். இதை 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 இப்படி கவுண்ட் பண்ணுவோம். ஸோ நான் இந்த விஷயத்த ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரம் செஷன் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஃபார் மோர் கைடன்ஸ் இன் மியூசிக் ப்ரொடக்ஷன், ரெக்கார்டிங் அண்ட் மிக்சிங், டூ ஃபாலோ டு RM ஸ்கூல் ஆஃப் சவுண்ட் அண்ட் மியூசிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ரீஜன்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் 4/4 டைம் சிக்னேச்சரில் ஒரு ட்ரம் பேட்டர்ன் நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நெக்ஸ்ட் ஒன் சேம் அதே ட்ரம் பேட்டர்னை ட்ரிப்ளெட்டில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4/4 டைம் சிக்னேச்சர் எடுத்துட்டிங்கன்னா இதில் ஒரு பீட்டுக்கு 2 ஐஹேட்ஸ் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் ஒரு குவார்டர் நோட்டை 2 சப்டிவிஷன்ஸாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வில் ப்ளே தட். ஸோ இதே விஷயத்த நீங்கள் ட்ரிப்ளெட்டில் நோட் பண்ணிங்கன்னா ஒரு பீட்டுக்கு நான் 3 ஐஹேட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் ஒரு குவார்டர் நோட்டை 3 சப்டிவிஷன்ஸாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த 6/8 அண்ட் ட்ரிப்ளெட் இது ரெண்டையுமே எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6/8 எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு பாரில் 6 8th நோட்ஸ் இருக்கும். அதை நம்ம 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இப்படி கவுண்ட் பண்ணுவோம். பட் இதுவே ட்ரிப்ளெட் எடுத்துட்டிங்கன்னா கவுண்ட் மாற போகிறதுல அதே 4/4 கவுண்ட் தான். பட் அதை நம்ம 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுவோம்.